குப்புசாமி, ஒரு நாளைக்கு 2-3 வேலை பார்க்காதுன்னு பல தடவை சொல்லிட்டேயா, கேட்க மாட்டேற. எதுக்கியா? அதான் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன் இல்லையா? பையனை வேலைக்கு அனுப்புன்னு சொன்னாலும் அதுவும் கேட்க மாட்டேற. என்னையா பெரிய கஷ்டம் இது, நான் பார்க்காத கஷ்டமே இல்லையா. என் முண்டாட்டியும் போய் சேர்ந்துட்டேன். என் புள்ள பிறந்ததுலேருந்து வாய் பேச முடியாதியா. அந்த கஷ்டத்துக்கு முன்னாடி இந்த கஷ்டம் ஒன்றுமே இல்லையா. பிள்ளைய வேலைக்கு அனுப்பணும்னு ஆசை இல்லையா. அவனை ஒரு வார்த்தை பேச வச்சு என்னை அப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்கய்யா. வேறு எதுவும் எனக்கு தேவையில்லையா. ஓகே, வேலையை பாருயா. கடவுளே, தினம் நான் அவங்ககிட்ட வேண்டது ஒன்று தான். என்னை நிரந்தரமாக பேச வைக்கலாம் வேணாம். எங்கள் அப்பா அப்பான்னு கூப்பிட ஒரே ஒரு வாட்டி பேச வச்சா போதும். எழுதி இங்கே வச்சுருக்கேன். படிச்சுட்டு இன்னைக்காவது என் ஆசிரியர் நிறைவேற்றியான்னு பார்க்குறேன். வரேன். குப்புசாமி, வாயா, அந்த சம்பளம் வாங்கிட்டு போயா. ஐயா, நாளைக்குள்ள சம்பளத்தையும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க ஐயா. எதுக்குயா? பிள்ளைக்கு நாளைக்கு பிறந்த நாளையா, டவுனில் போய் துணி வாங்கணும்யா. சரி, நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி கூடியா பிள்ளைக்கு. ரொம்ப நன்றியா. குப்புசாமி, நில்றா. எங்கடா என் காசு? ஏன்டா ஒரு வாரமா வட்டி காசு கொடுக்கல? எங்கடா என் காசு? காசு எடுறா. ஐயா, கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க ஐயா. ஏன்டா வாங்கின காசை கொடுக்க வக்கில்ல? என்னடா அவனுக்கு மரியாதை? ஒரு 3 நாள் டைம் கொடுயா, உங்கள் மொத்த காசு திருப்பி தந்துடுறேன் ஐயா. தானே வேலையை முடிச்சு சம்பளம் வாங்கிட்டு வர, அந்த காசை முதல்ல எடு. ஐயா, காசுலாம் இல்லையா, காசுலாம் இல்லையா. ஏன்டா என் மேலே கை வைக்கிறியாடா கடங்காரன் நாயே. ஐயா, என் பிள்ளைக்கு பிறந்த நாள் தான் ஐயா ட்ரெஸ் எடுக்க காசு இருக்கு, கொடுங்க ஐயா. என் பிள்ளைக்கு நாளைக்கு ட்ரெஸ் எப்படி எடுக்க போறேன்னு தெரியலையே. ஐயா, என் பிள்ளைக்கு ஐயா. முத்துலட்சுமி, மனசே சரியில்லைம்மா. நம்ம பையன் அப்பா பிறந்தநாள் ட்ரெஸ்ஸுன்னு எங்கப்பான்னு கேட்டா என்னம்மா சொல்றது? அப்பாவை மன்னிச்சிரியா, அப்பாட்ட ட்ரெஸ் எடுக்க காசு இல்லையா. அப்பால முடியாதா? அப்பால முடிய
சர்வீஸ், யாருக்கு என்னாச்சு, உங்கள் லொக்கேஷன் சொல்லுங்கள், எங்கே வரணும். சார், கால் பண்ணிட்டு பேசாமல் இருக்கீங்க. நான் பேசுகிறது கேட்குதா? சிக்னல் ப்ராப்ளமா? சார், நான் பேசுகிறது கேட்குதா இல்லையா சார்? கால் பண்ணிட்டு பேசாமல் இருக்கீங்க. ஏதோ ப்ராங்க் பண்ணுற மாதிரி தெரியுது. எனக்கே 1008 வேலை இருக்குது சார். வைங்க சார் போனேன். குமரா, குமரா, அப்பால முடியலடா. அவ்வளோதான்டா. இந்த உலகத்தில் வாய் பேச முடியாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, நடக்க முடியாதவங்க எவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்கய்யா. அந்த மாதிரி நீனும் சாதிக்கணும்யா. அப்பாவுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கியா? குமரா, அப்பா அம்மா கிட்ட போறேன். கடவுள் இடத்துல விதியை பார்த்தீங்களா? நான் கடவுள்கிட்ட வேண்டதே எங்கள் அப்பாவை ஒரு வாட்டினாலும் அப்பான்னு கூப்பிடுதான். ஆனால் எங்கள் அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு என்னை பேச வச்சு என்ன பிரயோஜனம்? இதுக்கு என்ன பேச வைக்காம இருந்திருக்கலாமே.